بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த எண்ணற்ற நபிமார்களின் எண்ணற்ற சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அந்த அருமை சஹாபாக்கள் எந்த அளவிற்கு திருமறை குர்ஆனிற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லிற்கும் கட்டுப்பட்டார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அந்த தோழர்களுடைய நிலையை நாம் ஒருபோதும் அடைய முடியாது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தையும் ஒரு கட்டுப்பாட்டையும் அந்த நபி தோழர்கள் வெளிப்படுத்தினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்க அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று பல்வேறு திருமறை வசனங்களிலே அல்லாஹ் கூறுகின்றான். இந்த கட்டுப்படுதல் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுதல் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் மார்க்கமென்று எதையெல்லாம் நமக்கு போதித்தார்களோ அவை அனைத்திலும் கட்டுப்பட வேண்டும். ஆனால் நாம் நபி தோழருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், இதையும் தாண்டி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு நிலைகளில் அவர்கள் தங்களுடைய பணிவை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு நாம் பல்வேறு சம்பவங்களை பார்க்கலாம். முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 4422வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தத்துக்காக கிளம்பும் போது, நாளைக்கு ஹைபர் யுத்தத்துக்கு கிளம்புறாங்க, இன்றைக்கு சொல்கிறார்கள், லா ஊத்தியன்ன ஹாதிஹி ராயத்த ரஜுலன், இந்த ஹைபர் யுத்தத்துக்கான கொடியை நான் ஒரு மனிதரிடம் கொடுப்பேன். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்? யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு யஃப்தஹுல்லாஹு அலா யதைஹி, அந்த மனிதர் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கின்றார், அவருடைய கையில் தான் அல்லாஹ் வெற்றியை வழங்குவான், ஹைபர் யுத்தத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்று நினைச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னறிவிப்பு செய்றாங்க. அப்ப இந்த முன்னறிவிப்பு செய்தவுடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, மா அஹ்பப்துல் இமாரத்த இல்லா யௌமைதின், நான் தலைமை பொறுப்பை ஆட்சி அதிகாரத்தை அன்றைய தினத்தில் மட்டும்தான் விரும்பினேன். அதுக்கு முன்னாடி நான் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டதே கிடையாது, பொறுப்புக்கு வர வேண்டும் என்று நான் விரும்பியதே கிடையாது. அன்றைய தினம் நான் பொறுப்புக்கு வர வேண்டும், நான் அமீராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். என்ன காரணம்? நபிகள் நாயகம் சொன்ன அந்த வார்த்தை, நான் நாளைக்கு ஒரு மனிதர் கையில் கொடியை கொடுப்பேன், அவர் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நேசிக்கிறான்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னா அவங்க அல்லாஹ்வுடைய வஹி பிரகாரம் தான் செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு நாம் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையானவர், நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது உண்மையானவர் என்று நிரூபணமாக வேண்டும் என்பதற்காக உமர் சொல்றாங்க, நான் ஆட்சி பொறுப்பு அமீர் பொறுப்பு ஆசைப்பட்டதே கிடையாது, அன்றைக்குமே நான் செய்தேன், நான் அமீராக நாளை ஆக வேண்டும் என்று நான் விரும்பினேன். அப்ப என்ன நடந்தது? அப்போ எல்லா சஹாபாக்களுமே மறுநாள் காலை நாம் அழைக்கப்பட வேண்டும், நான் அழைக்கப்பட வேண்டும் என்று எல்லா சஹாபாக்களுமே என்ன செய்றாங்க? விரும்புறாங்க. அப்படி விரும்பும் போது எல்லா சஹாபாக்களும் சுபூ தொழுகைக்கு வந்துடுறாங்க. வந்தவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி இப்னு அபி தாலிப் அவங்களை அழைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? அழைத்து அவங்கள்ட்ட என்ன செய்றாங்க? அந்த கொடியை கொடுக்கிறாங்க. இங்க நாம் எதை சிந்திக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடியை கொடுத்து விட்டு அவங்களுக்கு உபதேசம் பண்றாங்க. இம்ஷி வலா தஃப்தஃபித் வலா தல்தஃபித் ஹத்தா யஃப்தஹல்லாஹு அலைக், நீ செல், அல்லாஹ் உனக்கு வெற்றியை தர்ற வரைக்கும் நீ திரும்பி விடாதே அப்படின்னு செய்றாங்க, போதிக்கிறாங்க. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் உனக்கு வெற்றியை தர்ற வரையும் திரும்பி விடாதுன்னு சொன்னா நீ வெற்றியோடு தான் என்ன செய்யணும்? திரும்பி வர வேண்டும். திரும்பி விடாதேங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இப்படி திரும்பி பாத்துறாங்க அர்த்தம் கிடையாது. இங்க என்ன அர்த்தம்? நீ படை நடத்தி செல், அல்லாஹ் உனக்கு வெற்றியை தர்ற வரைக்கும் நீங்க திரும்பிடாதீங்க, வெற்றியோடு தான் செய்ய வேண்டும், திரும்ப வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபிய
ஒரு போருக்கு அனுப்பினாலும் பல தடவை என்ன செய்வாங்க, உபதேசம் செய்வாங்க. எப்படி எப்படி நடக்கணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செஞ்சிடக்கூடாது, எல்லா உபதேசம் பண்ணி தான் என்ன செய்வாங்க, அனுப்பி விடுவாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, அவங்க வந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போனவன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அலிட்ட ஏதோ ரகசியமா பேசணும்னு நினைக்கிறாங்க. நபிகள் என்ன சொன்னாங்க, இம்ஷி வலா தல்தஃபித், நீ கிளம்பி செல்லுங்க ஆனா திரும்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. இப்ப அலி ரலியல்லாஹு கிளம்பிட்டாங்க. கிளம்பின பிறகு சில விஷயங்கள் பேச வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அலி என்ன செய்றாங்க, அழைக்கிறாங்க. அழைச்சா அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, திரும்பாம அப்படி நிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நீங்க வெற்றியோட திரும்பன்னு சொன்னாங்க பாருங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க அப்படியே திரும்பாம நிக்கிறாங்க, கிளம்பி போயிட்டாங்க. அப்போ சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் மாதா அலா மாதா உகாத்திலுன் நாஸ், அது நபிகள் அலிக்கிட்ட சந்தேகம் வருது, நபிகள் நான் பேசணும்னு சொல்லி. அப்ப நபிகள் திரும்ப கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, நாம திரும்பினா தப்பாயிருமே சொல்லிட்டு கிளம்பி அலி வந்து நபிகள் நாயகத்தை பார்க்காமலே கேட்கிறான், அல்லாஹ்வின் தூதரே நான் எதன் அடிப்படையில் நான் போர் புரிய வேண்டும்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் பண்றாங்க, நீங்க போருக்காக சென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை வந்து அவங்க சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவங்களுடைய உயிருக்கோ அவங்களுடைய செல்வத்துக்கும் என்ன கிடையாது, எந்த விதமான பாதிப்பும் இழைக்க கூடாது என்று பல்வேறு உபதேசங்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்க. இங்க எதை நாம சிந்திச்சு பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தையை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அதை பற்றி பிடிக்கிறாங்க பாருங்க. நபிகள் நாயகம் சொன்னது வெற்றியோடு திரும்ப வேண்டும் என்பதுதான். நீ வந்து வெற்றி இல்லாம திரும்பிடாதீங்க என்கின்ற வார்த்தையை அந்த அலி ரலியல்லாஹு எப்படி விளங்கிடுறாங்க, நான் கடைசி வரைக்கும் திரும்ப மாட்டேன், நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தைக்கு வார்த்தை நினைச்சாங்க, விளங்கி அவங்க பின்பற்றாங்க. இந்த அளவுக்கு விளங்கின அவசியம் கிடையாது. எல்லாம் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபிகள் நாயகத்துடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதுபோன்று நாம் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முஸ்லிம்ல 3343வது செய்தியாக செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு யுத்தம், என்ன யுத்தம் சொன்னா அஹ்ஸாப் யுத்தம். இந்த அஹ்ஸாப் யுத்தம் வந்து கடுமையான குளிர் காலத்துல நடக்குது. சஹாபாக்கள்லாம் பயங்கரமான குளிர்ல வந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு இரவு நேரம் தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, எனக்காக அந்த எதிரி படையை போய் உளவு பார்த்து விட்டு வரக்கூடிய ஆளா இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் யாரும் எழுந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவு கடுமையான குளிர் செய்ய முடியாது, தாங்க முடியாது, அவ்வளவு பயங்கரமான ஒரு குளிர் காலகட்டம். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதா ரஜுலுன் யதீனா பி ஹபரில் கௌம், ஏதாவது ஒரு மனிதர் அந்த எதிரி கூட்டத்துடைய செய்தியை உளவு பார்த்து கொண்டு வர மாட்டாரா என்று நினைச்சாங்க. ஜஅலஹுல்லாஹு மழை யௌமல் கியாமா, அப்படி உளவு பார்த்து கொண்டு வந்தால் அவர் மறுமை நாளில் என்னோடு இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா சஹாபாக்களும் வாயை புத்தி அமைதியா இருக்கிறாங்க, யாரும் எழுந்திருக்கல, யார் நபிகள் நாயகத்துக்கு பதில் சொல்லல. இரண்டாவது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யாரையான குளிர் வந்து அந்த அளவுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாத ஒரு காலகட்டம், எந்த வெளியே கிளம்பி போனாலும் அவ்வளவு பயங்கரமான ஒரு குளிர் சூழ்நிலை. அப்ப சஹாபாக்கள் நபிகள் நாயகம் இவ்வளவு சொல்லியும் யாரும் என்ன செய்யல, அதற்கு தயாராகல. இரண்டாவது தடவை கேட்கிறாங்க, யாராவது எதிரி கூட்டத்தை உளவு பார்த்து அந்த தகவல் எனக்கு கொண்டு வர முடியுமான்னு கேட்கிறாங்க. இரண்டாவது தடவை எந்த சஹாபியும் பதில் சொல்லல. மூன்றாவது தடவை கேட்கிறாங்க, மூன்றாவது தடவை எந்த சஹாபியும் செய்யல, பதில் சொல்லல. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆர்வம் மூட்டி பார்த்தா கேட்கல. இப்ப என்ன செய்ய, ஆட்சி தலைவராக கட்டளை போட்டு ஆக வேண்டும், ஒரு படை தலைவராக அவன் கட்டளை போடுறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைக்கிறாங்க. ஹுதைஃபா அவர்களை அழைத்து நபிகள் உத்தரவு போடுறாங்க, இது ஃபைத்தினி பிஹபரில் கௌம், நீ செல், நீ போய் என்ன செய்யணும், உளவு பார்த்து எதிரி படை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தகவலை நீ கொண்டு வர வேண்டும். வலா ததஅஹும் அலைய, அவர்களை எனக்கு எதிராக நீ திருப்பி விடாத. உன்னுடைய வேலை என்ன வேலை, உளவு பார்த்துட்டு வரக்கூடிய வேலை மட்டும்தான். ஜமாத் என்ன சொல்லுதோ, தலைவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்யணும். அப்ப நீ அங்க போய் உளவு பார்க்கிற நேரத்தில் வந்து எனக்கு எதிராக வேற எந்த வேலையும் செய்து விடாதே, உளவு பார்த்து விட்டு மட்டும் என்ன செய்றாங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாரு, இவர் வந்து குளியல நம்ம நடந்து போவோம் பாருங்க, ஒரு குளியல இருக்கு, ஒரு குளிக்கிற இடம் இருக்குது, எங்க வலிக்கு விழுந்துருவோமோ என்ன செய்வோம், ரொம்ப பார்த்துதான் ஸ்டெப் எடுத்து வைப்போம். அந்த மாதிரி ஒருவர் குளியல் அறையில் எப்படி நடந்து போவாரோ அந்த மாதிரி நான் மெதுவாக கால் எடுத்து நடந்து உளவு பார்க்கறதுக்கு போகணும்.
உளவு பார்த்தா தான் சமுதாயத்தை என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியும். ஒரு ஆட்சி தலைமை வரும்போது எல்லா நாடும் உளவுத்துறை வச்சிருப்பாங்க. அப்ப ஹுதைஃபா உளவு பார்க்கறதுக்காண்டி போறாங்க. போய் அவங்க என்ன செய்யறாங்க, எதிரி படையை வந்து ஒளிஞ்சு கிடந்து பாக்குறாங்க. பார்த்தா ஃபரைத்து அபா சுஃபியான், அபூ சுஃபியான் வந்து இவர் பார்க்கிறாரு. அந்த அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு, யஸ்லி லஹரஹு பின்னார், அவர் வந்து தன்னுடைய தனக்கு முன்னாடி நல்ல நெருப்பை மூட்டி வைத்து தன்னுடைய முதுகு புறம் வந்து யாருக்கு தெரியுது, ஹுதைஃபாக்கு தெரியுது. அவர் தன்னுடைய அந்த நெருப்புல இருந்து தன் வெப்பத்தை வந்து அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து அவருடைய முதுகு என்ன செய்ய நல்ல தெரியுது. அந்த நெருப்பு வெளிச்சத்துல வந்து அவர் அபூ சுஃபியான் தான் இவருக்கு என்ன செய்யுது, நல்ல தெரியுது. அபூ சுஃபியான் தான் எதிரி படை தளபதி. தளபதியை போட்டா என்ன செஞ்சிடும், எதிரி படையே தோத்துரும். அதுதான் அன்றைய காலத்துடைய விதிமுறை. அப்ப இவர் யோசிக்கிறார், கரெக்டா முதுகு தெரியுது, அடிச்சா ஆல் க்ளோஸ். என்ன பண்றாரு, தங்கிட்ட இருந்து அம்பை எடுக்கிறாரு. அம்பை எடுத்து என்ன செய்யறாரு, கரெக்டா வில்ல மாட்டி முதுக நேர குறி பார்க்கிறாரு. அம்பு போச்சுன்னு வச்சுக்கணுங்க, அபூ சுஃபியான் கதை முடிஞ்சு போச்சு. அப்ப இவர் வந்து அம்பையெல்லாம் மாட்டி கரெக்டா அடிக்கிறதுக்கு நெருங்கும் போது அவர் வந்து நினைக்கிறாரு, கவுல ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல நான் நினைச்சு பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, உளவு மட்டும்தான் பார்த்துட்டு வரணும், எனக்கு எதிராக வேற எந்த வேலையும் செய்ய, வேற எந்த வேலை செஞ்சாலும் தனக்கு எதிராக போன நபியை சொல்லி இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய வெற்றியா முடிஞ்சது. அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, அப்ப நபிகள் நான் இப்படி சொல்லி இருக்கிறாங்களே, நம்ம உளவு மட்டும்தான் பார்க்க சொன்னாங்க, தனக்கு எதிராக எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப அபூ சுஃபியான் வந்து கரெக்டா லட்டு மாதிரி கிடைக்கிறாரு, எதிரி பட தலைவர், அடிச்சா ஆள் மூத்தாயிருவாரு. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தும் கூட நபிகள் நாயகத்துடைய சொல்ல நினைச்சு பார்க்கிறாரு. நபிகள் நாயகம் தனக்கு எதிராக திருப்பி விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களே, வலவு ரமைத்துஹு அசப்துஹு, நான் அம்பை அடித்திருந்தால் அவர் ஆள் காலியாகி இருப்பார். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல நினைச்சு நம்ம கரெக்டா அவர் அறிவுக்கு அடிச்சா ஆள் க்ளோஸ் ஆயிருவாரு, அப்படி அவர் மௌத்தாயிருவான்னு தெரிஞ்சாலும் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க, உளவு மட்டும் தான் பார்க்கணும் சொல்லி நம்ம வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது சொல்ல என்ன செய்யறாரு. அத மாதிரியே திரும்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து எதிரி படை நிறைய சொல்றாரு. இந்த செய்த முஸ்லிம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த என்ன விளங்குது, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை கவனிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு எதிரி படை தலைவரை வந்து அவரை வந்து எதிரியை அழிப்பதற்குரிய அந்த வாய்ப்பு இருந்தும் நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. நபிகள் நாயகம் வந்து உளவு மட்டும் தான் பார்க்க சொன்னாங்க. அந்த வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, நாம் மீறி விடக் கூடாது என்பதிலே ரொம்ப கவனமா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை சஹாபாக்கள் வந்து பின்பற்றி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். அது போன்று அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, உஹது போர்க்களம். உஹது போர்க்களத்துல வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நல்ல அம்பு எய்யக்கூடிய 50 சஹாபாக்கள், 50 சஹாபாக்களை வந்து அந்த மலைக்கு மேல, உஹது மலைக்கு மேல நபிகள் நாயகம் நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே அந்த 50 சஹாபாக்கள் தலைவர் யாருன்னு சொன்னா அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் உபதேசம் பண்றாங்க, உங்களை 50 பேர் இந்த அம்பு எய்யக்கூடிய சஹாபாக்கள் இந்த மலைக்கு மேல் நிறுத்தி வைக்கின்றேன். உங்களுடைய வேலை என்னன்னு சொன்னா, இன்று ஆயத்துமூனா தஃப்தஃபுனா அத்தைர், நாங்கள்லாம் செத்து மௌத்தா போய் எங்களுடைய சடலங்களை பறவைகள் கொத்தி தின்பதை நீங்கள் பார்த்தாலும் பலா தபுரவும் மக்கானிக்கும். நபிகள் கடுமையான உத்தரவு போடுறாங்க. ஏன்னா உஹது போர்ல வந்து முஸ்லிம்களுக்கு தோல்வின்னு தான் சொல்லணும், வெற்றி செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவ்வளவு பயங்கரமா நாசம் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை மீறிய காரணத்தினால. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, உங்களை மலைக்கு மேல நாங்க நிப்பாட்டுறோம், ஏன் நாங்கெல்லாம் மௌத்தா போய் எங்க சடலங்களை வந்து எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, பறவைகள் கொத்தி திங்க மாதிரி அழகி போச்சு எங்க உடம்பு, அந்த முக்கியத்துவத்தை வளர்க்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமையை நாங்க அடைஞ்சாலும் இந்த இடத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, இறங்கிடக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன செய்வேன், ஒரு ஆள் அனுப்புற வரைக்கும் நீங்க வந்து இடத்தை விட்டு இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது இன்னும் சொல்றாங்க, வயன் ராயத்துமூனா ஹஸம்னல் கௌம், எதிரி படை எங்களை தோற்கடித்து விட்டார்கள் என்று நீங்கள் பார்த்தாலும் என்ன செய்யக்கூடாது, இறங்கி விடக்கூடாது. அவுத்தவனாகும், நாங்க அவங்களை தோற்கடிச்சிட்டாலும் பல தப்புரவு ஹத்தா உருசில இலைக்கும், உங்களை நோக்கி நான் ஒருவரை அனுப்புகின்ற வரைக்கும் நீங்க இறங்கி விடக்கூடாது. நாங்க செத்து எங்க சடலம் தின்னாலும் சரி, எதிரி படை எங்களை தோற்கடிச்சாலும் சரி, நாங்க அவங்களை தோற்கடித்தாலும் சரி, இந்த இடத்தை விட்டு இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 50 சஹாபாக்களுக்கும் அந்த தலைவருக்கு அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்களுக்கும் பயங்கரமான உத்தரவு போட்டு நிறுத்தி வைக்கிறாங்க. நிறுத்தி வச்சோம்னா என்ன நடக்குது, எதிரி படையில உள்ள பெண்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் உஹது போர் ஏற்பட்டோடு முஸ்லிம்களுக்கு பயங்கரமான வெற்றி.
எதிரி படை என்ன செய்யறாங்க, முஸ்லிம்களுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாம பெண்கள் எல்லாம் தங்களுடைய கரண்டை காலுக்கு மேல ஆடை, அதெல்லாம் அன்றைய கேவலம். அந்த எதிரி படை பெண்கள் என்ன செய்யறாங்க, கரண்டை காலுக்கு மேல ஆடையை தூக்கிட்டு ஓடுறாங்க. அந்த மாதிரி இவங்க பாக்குறாங்க. கீழே இந்த தரைப்படை சகாபாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, எதிரிகள் போட்டு விட்டு செல்லக்கூடிய அந்த கனிமத்துக்களை வந்து அதையும் கைப்பற்றுறாங்க. கைப்பற்றும் போது இந்த 50 சகாபாக்கள் நபிகள் உபதேசம் பண்ணாங்க பாருங்க, என்ன நடந்தாலும் இறங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சஹாபா என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எல்லாம் கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கும் போது அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ண, அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொல்லவில்லையா, எங்களை பறவைகள் கொத்தி தின்றால் இறங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே, எதிரிகள் தாங்க தோற்கடித்து இறங்கக்கூடாது, எதிரிகள் எங்களை தோற்கடித்தாலும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லலையா அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் மற்ற சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, அது ஒரு நம்பகத்துக்காண்டி சொன்னது, இப்பதான் எதிரி தோத்து ஓடி போயிட்டாங்களே, நாம என்ன செய்வோம், இறங்கி நம்மளும் கனிமத்தை எடுப்போம் செய்றாங்க. ஒரு சில சஹாபாக்கள் கனிமத்து மேல ஆசைப்பட்டு வேகமா இறங்கிடுறாங்க. அப்படி இறங்கும் போது இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்களோட பாக்குறோம், அவங்க சொல்லி காட்டுறாங்க, லா உஜாவிசு அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்துடைய அந்த வார்த்தையை நான் மீற மாட்டேன் அப்படின்னு என்ன செய்ய அவர் சொல்றார். வஅல அஸ்ஹாபஹு, தன்னுடைய எல்லா தோழர்களுக்கும் சொல்றாரு, யாரும் இறங்காதீங்கப்பா, நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க, அந்த வார்த்தையை மீறாதீங்க. வதக்கரவும் அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்துடைய கட்டளை வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்கள் எவ்வளவு சொல்லியும் அந்த சஹாபாக்கள் செஞ்சாங்க, இறங்கிடுறாங்க. அவங்க இறங்கிய உடன் தான் அந்த வழியாக என்ன செய்றாங்க, எதிரி படை வந்து திரும்ப நுழைஞ்சு முஸ்லிம்களுக்கு பயங்கரமான ஒரு சேதத்தை ஏற்படுத்தி ஏராளமான சஹாபாக்கள் கொல்லப்பட்டு என்ன செய்றாங்க, உஹது போர்ல வந்து முஸ்லிம்களுக்கு தோல்வியாக அது முடிகிறது. அது வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. ஆனா முஸ்லீமை பொறுத்தவரை நமக்கு என்ன ஒரு தோல்வியுமான நிலைமையை தான் என்ன செய்ய தருகிறது. அப்போ பார்க்கிறோம் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளை மீறுறாங்க. அதே நேரத்தில் ஒரு கட்டளையை மீறிய காரணத்தினால் எவ்வளவு பெரிய பாதிப்பு. ஆனா அந்த சஹாபி ஒரு சில சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொன்னா நாங்க மீற மாட்டோம், இடத்தை விட்டு நாங்க இறங்க மாட்டோம் என்று நபிகள் நாயகத்துடைய அந்த வார்த்தையை கரெக்டாக விளங்கி பின்பற்றக்கூடிய அந்த மக்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு வார்த்தையை சொன்னா அல்லாஹ்வுடைய இறை தூதர் சஹாபாக்கள் நம்பிட்டாங்க. அந்த வார்த்தையை வந்து 100க்கு 100% செய்வாங்க, 100க்கு 1000% நம்புவாங்க. எந்த அளவுக்கு, பத்ர் மக்கா வெற்றி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெரும் படையை திரட்டி கொண்டு என்ன செய்றாங்க, மக்காவை நோக்கி போறாங்க. மக்காவை நோக்கி போனா முஸ்லிம்களுடைய படையில ஹாத்திப் பின் அபி பல்தா அப்படிங்கிற ஒரு சஹாபி, இந்த சஹாபி வந்து இவர் வந்து ஒரு ராணுவ ரகசியத்தை வந்து கடத்தக்கூடாது. ஏன்னா முஸ்லீம் படைக்கு பெரிய டேஞ்சர் ஆகும். ஒரு இஸ்லாமிய அரசன் எந்த நாடா இருந்தாலும் ஒரு ராணுவம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிற அந்த நிலைமை வந்து என்ன செய்யக்கூடாது, எதிரி படைக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவன் என்ன செய்வான், கரெக்டா கொண்டு போட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மக்காவுக்கு படையெடுத்து போறாங்கிற செய்தி வந்து ரொம்ப ஒரு ரகசியமான ஒரு செய்தி. ராணுவ ரகசியத்தை நபிகள் நாயகம் காலத்துல யாரு பரப்பினாலும் அவங்களுக்கு என்ன தண்டனை தான், மரண தண்டனை தான். அப்ப இந்த ஹாத்திப் பின் அபி பல்தா சாஹிப் என்ன பண்றாரு, இவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்காவை நோக்கி படையெடுத்து வர்றாங்க அப்படிங்கிற தகவலை ஒரு கடிதமா எழுதி என்ன செய்றாங்க, ஒரு அம்மாட்ட கொடுத்து அனுப்பி விடுறாங்க. அந்த அம்மா என்ன செய்றாங்க, மக்காவை நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து வஹீல அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், சொல்லி கொடுத்துட்டான், அல்லாஹ் அறிவித்து கொடுத்துட்டான். அறிவித்து கொடுத்தவன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் இன்னொரு சஹாபி அலி ரலியல்லாஹு அவங்களையும் இன்னொரு சஹாபி என்ன செய்றாங்க, அபூ மல்சத் அல் கனவி அப்படிங்கிற சஹாபியும் சொல்றாங்க. இந்த அபி பல்தங்கிற சஹாபி வந்து ஒரு கடிதம் என்ன செய்யற, ராணுவ ரகசியத்தை எழுதி நாம படையெடுத்து போறங்கிற தகவலை வந்து மக்காவாசிகள் கொண்டு அனுப்பி விட்டுருக்காரு. அந்த கடிதத்தை கொண்டு போறது யாரு, ஒரு பெண் என்ன செய்றாங்க, கொண்டு போறாங்க. அந்த கடிதத்தை கைப்பற்றி வாங்கிட்டு வாங்கிறாங்க. இந்த அபூ மல்சத் அந்த சஹாபியும் அலி ரலியல்லாஹு போறாங்க. அந்த பெண்ணை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டி சோதனை பண்றாங்க, கடிதத்தை தந்துட்டுங்கிறாங்க. அந்த அம்மா வந்து என்கிட்ட கடிதமே இல்லைங்கிறாங்க. இவங்களும் பெண்ணா இருக்கிறாங்க, மேலோட்டமா என்ன செய்றாங்க, செக் பண்ணி பாக்குறாங்க, தேடி பாக்குறாங்க, கடிதமே என்ன செய்யல, கிடைக்கல. அப்ப அலி சொல்றாரு, நபிகள் நாயகம் பொய் சொல்லவே மாட்டாங்க. நபிகள் நாயகம் பொய் சொல்லுவாங்களா, பொய் சொல்ல மாட்டாங்க. இப்ப நீ வந்து கடிதத்தை தரவில்லைன்னு சொன்னா உன்னை நாங்க அம்மனை மாய்க்க என்ன செய்வோம், சோதனை நடத்துவோம். நபிகள் நாயகம் பொய் சொல்ல மாட்டாங்க,
ஒரு நாட்டு பாதுகாப்புக்கு இந்த மாதிரி காரியத்தை என்ன செய்யலாம். அப்ப இந்த அலி ரலியல்லாஹு சொன்னோன்னு அம்மா பயந்துடுறாங்க. பயந்து கடிதத்தை எங்க இருந்து எடுக்கிறாங்க, அவங்களுடைய கொண்டை இருக்கு பாருங்க, கொண்டையில வந்து அதை பின்னதுக்குள்ள கடிதத்தை மறைச்சு வச்சிருக்கிறாங்க. மறைச்சு வச்சு என்ன செய்யறாங்க, அந்த கடிதத்தை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்தோன்னா அலி ரலியல்லாஹு அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் கடிதம் கிடைச்ச ஆதாரப்பூர்வமா கிடைச்ச உடனே ஹாத்திப் பின் அபீ பல்தா அழைக்கிறாங்க. அப்ப உமர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே கழுத்தை எடுத்துருவோம், இந்த மாதிரி ஆளுநை செய்யக்கூடாது, விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து ஆவேசப்படுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திப் அழைக்கிறாங்க. ஹாத்திப் ரலியல்லாஹு அவங்களை அழைச்சு, ஏன்பா நீ செய்தியை வந்து இந்த மாதிரி சொல்லி விட்ட, முஸ்லிம்களுக்கு எதிராக நீ துரோகம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நபிகள் நாயகம் வந்து அவர் விசாரிக்கிறாங்க. அவர் சொல்ல, அல்லாஹ்வின் தூதரே எல்லா இந்த போருக்கு வரக்கூடிய எல்லா சஹாபாக்களுக்கும் மக்காவுல குடும்பம் இருக்கு. நீங்க படையெடுத்து போறீங்க, படையெடுத்து போகும்போது ஒவ்வொரு நபி தோழருக்கும் வந்து அவங்க குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஆட்கள் செய்றாங்க, மக்காவுல இருக்கிறாங்க. அப்ப எனக்கு வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது. என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து யாரும் செய்யாது கிடையாது. என் குடும்பம் ஈமான் கொண்ட குடும்பமா இருக்கு. அப்ப நபிகள் நாயகம் வந்து படையெடுத்து வர்றாங்க, நீங்க பாதுகாப்பா இருந்துக்கிடுங்க என்கின்ற தகவலை மட்டும் தான் நான் சொன்னேன். நான் வந்து நம்ம படைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக நான் ஒன்றும் செய்யவில்லை சொல்றாரு. அப்ப நபிகள் நாயகம் அல்லாஹ்வின் செய்தி அவங்களுக்கு வருதா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த ஹாத்திப் வந்து உண்மையை தான் சொல்றாரு. அப்ப உமர் சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே அவருக்கு மரண தண்டனை கொடுப்போங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இல்ல இவர் வந்து பத்ரு போர்ல வந்து கலந்த சஹாபி. அல்லாஹ் தஆலா பத்ரு போர் முடிந்தவுடன் அந்த பத்ரு போர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இஅமலு மாஷிதும், நீங்கள் நாடியதை செய்து கொள்ளுங்கள், வஜபத் லகுமுல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் கட்டாயமாகிவிட்டது. அல்லாஹ்வே என்ன செஞ்சான், பத்ரு போர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு வந்து சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களிச்சிட்டான். இவர் பத்ரு போர்ல கலந்து கொண்ட ஒரு சஹாபி, இவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டாம், மரண தண்டனை கொடுக்க வேண்டாம் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பதிலை சொன்னவனே உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த கண்கள் அப்படின்னு செய்து கண்ணீர் வடிக்குது. அப்போ இந்த சம்பவத்தை நாம சிந்திச்சு பார்க்கிறோம். இது என்ன சம்பவம் சிந்திக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பெண்ணு வந்து கடிதத்தை கொண்டு போறாங்க, அந்த கடிதத்தை கைப்பற்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இவங்க வந்து சோதனை பண்ணி பார்க்கறாங்க, என்ன செய்யல, கடிதம் கிடைக்கல. அப்ப அந்த சஹாபாக்கள் நம்புறாங்க, அலி ரலியல்லாஹு நம்புறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருபன் செய்ய மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பொய் சொல்லுவாங்க, அவங்க சொன்னா எப்படி தப்பா நடக்கும் என்று நபிகள் நாயகத்துடைய வார்த்தையை வந்து எந்த அளவுக்கு அவங்க நம்பி இருக்கிறாங்க, அதுக்கு மரியாதை கொடுத்துறாங்க பார்க்கிறோம். அது போன்று இன்னொரு செய்தியை நாம் புகாரில பார்க்கின்றோம். புகாரில 6268 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, மதீனாவுல உள்ள ஒரு மணல் பாங்கான இடத்துல வந்து உஹது மலை இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த ஏரியால நினைச்சாங்க அபூதர் ரலியல்லாஹு அவங்களோட நடந்து போறாங்க. போகும்போது அபூதர்ட்ட பல விஷயங்களை நபிகள் நாயகம் பேசிக்கிட்டே போறாங்க. பேசிக்கொண்டு செல்லும் போது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவன நபிகள் நாயகம் அபூதருக்கு சொல்றாங்க, மக்கானக், நீ இந்த இடத்துல நிக்கணும், லா தபுர, நீ என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது. அபூதர் அவர்களே, நான் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, நகரவே கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் அபூதர் நிப்பாட்டி வச்சுட்டு நபிகள் நாயகம் தனியா போய் அப்படியே மறைஞ்சிடுறாங்க. மறைந்தால் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. அப்ப அபூதர் நினைக்கிறாரு, ஐயக்கூன உரிததி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்துக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு, பயங்கரமான சத்தம் ஒண்ணு கேட்டு என்ன செய்றாங்க, இவங்க பயப்படுறாங்க. நபிகள் நாயகத்துடைய உயிருக்கு என்ன செஞ்சுட்டு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இவர் வந்து கிளம்புறதுக்காக நிக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹி சொல்ல நினைக்கிற நபிகள் என்ன சொல்லிட்டு போனாங்க, நான் திரும்பி வர்ற வரைக்கும் செய்யக்கூடாது, இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாதுன்னு சொன்னாங்க. திரும்பி வர்ற வரைக்கும்னா ரசூலுல்லாஹ் மௌத்தாவாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை எது, நான் திரும்பி வர்ற வரைக்கும் செய்யக்கூடாது, இடத்தை விட்டு நகரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப திரும்பி வர்ற வரைக்கும் நபிகள் நாயகம் சொன்னா நபிகள் நாயகம் செய்ய மாட்டாங்க, என்ன நடந்தாலும் நபிகள் நாயகம் மௌத்தாக மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன செய்யாது, எந்த பாதிப்பு வரான்னு சொல்லிட்டு இவர் அந்த வார்த்தையை நினைச்சு கிளம்ப நின்ன சஹாபி வந்து தன்னை கட்டுப்படுத்திக்கிறான். கட்டுப்படுத்தணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வந்தப்ப நபிகள் நாயகம் சொல்ற, இவருக்கு அல்லாஹ்வின் தூதரே ஒரு பயங்கரமான சப்தம் கேட்டது, என்ன சப்தம்ங்கறாங்க. அப்ப இந்த நபிகள் நாயகம் சொல்றாங்க, ராக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அந்த சப்தத்துக்கு காரணம் ஜிப்ரீல் அவர்கள் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. ஜிப்ரீல் என்கிட்ட வந்து ஃபஅக்பரனி, எனக்கு அறிவித்தார், அன்னஹு மன்மாத மின் உம்மத்தி லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையன் தஹலல் ஜன்னா, என்னுடைய இந்த சமுதாயத்துல யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் மௌத்தாவறாங்களோ
அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு சொர்க்கம் என்கிற தகவலை வந்து எனக்கு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னவன இவர் கையா ரசூலுல்லாஹ் வயின் ஜனா வயின் சரக்க, அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா அப்படின்னு அபூதர் கேட்கிறாங்க. அப்போ அவர் நபிகள் நாயகம் சொல்றாங்க வயின் ஜனா வயின் சரக்க, அவன் விபச்சாரம் செஞ்சாலும் சரிதான், அவன் திருடினாலும் சரிதான், அல்லாஹ் இணை கற்பிக்காமல் இருந்தால் அவனுக்கு சொர்க்கம் தான் அப்படிங்கிறான். அப்ப இவர் வந்து திரும்ப அல்லாஹ் தூதரே, அவர் விபச்சாரம் செஞ்சாலும் திருடினாலுமா, அவன் விபச்சாரம் செஞ்சாலும் திருடினாலும் தான் அவருக்கு என்ன செய்யும், சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் இந்த செய்தி. இந்த செய்தி வந்து புகாரில 6268 செய்தியா பதிவு செய்யப்பட்டு. இல்ல நமக்கு பல தகவல்கள் இருந்தாலும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாசகத்தை எப்படி நம்புறாங்க பாருங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க திரும்பி வர்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாதுங்கிறாங்க. அங்க ஏதோ பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி அபூதருக்கு தோணுது. தோன்றினாலும் நம்மள மாதிரி மாத்தி அவங்க முடிவெடுத்த இல்ல. நபிகள் நாயகம் சொன்னாங்களே ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க முடிவெடுக்கல. நபிகள் நாயகம் சொன்னா கரெக்ட் தான், அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தப்பா சொல்ல மாட்டாங்க. திரும்பி வருவேன்னு சொன்னாங்க, திரும்பி வர நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாதுங்கிற அந்த உறுதியை நம்ம பார்க்கணும். அது போன்று சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. ஒரு சாபித் இப்னு கைஸ் அப்படிங்கிற ஒரு சஹாபி. இந்த சஹாபி வந்து இயற்கையிலேயே கனத்த தொண்டை, அவருக்கு வந்து மெதுவா பேச செய்யும், பயங்கரமா சப்தம் வரும், அந்த மாதிரி கனத்த தொண்டை உள்ள ஒரு சஹாபி. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவங்க அவையில் இருக்கும்போது ஒரு வாகன கூட்டம் வருது. ஒரு வாகன கூட்டம் வந்தவன அந்த வாகன கூட்டம் ஒரு அவை என்று சொன்னால், ஒரு சபை என்று சொன்னால் அந்த சபைக்கு வரணும். சபையில வந்து யார் இருக்கிறாங்க பார்க்கணும். பார்த்த பிறகு என்ன செய்யலாம், கோரிக்கையை முறையிடணும். அப்ப சஹாபாக்கள் பள்ளிவாசல் இருக்கும்போது நபிகள் ரூமுக்குள்ள போயிருக்காங்க. இது பள்ளிவாசல், ரசூலுல்லாஹ்வுடைய வீடு ரூம் மாதிரி தான் என்ன இருக்கும். இது அந்த கூட்டத்துக்கு தெரியல. அவங்க ரசூலுல்லாஹ் சபையில இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, பள்ளி வாசல் வாயில நின்று கொண்டே அல்லாஹ்வின் தூதரே, நாங்க ஒரு கூட்டம் கிளம்புறோம், இந்த கூட்டத்துக்கு ஒரு ஆளை தலைவரா நியமிங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு தலைவர் நியமிங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ரூமுக்குள்ள போயிருக்காங்க. இருந்து பேச என்ன செய்யும், வீட்டுக்குள்ள காது கேட்கும். அப்ப அந்த சபையில வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. அபூபக்கர் என்ன பண்றாங்க, எழுந்து அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நபிகள் நாயகம் சபைக்கு வர்றதுக்கு முன்னாடியே யா ரசூலல்லாஹ் இந்த கூட்டத்துக்கு இந்த தலைவரா போடுங்கிறாங்க. உடனே அபூபக்கர் எழுந்து நினைச்சாங்க, வேற ஒரு பேரை சொல்லி யா ரசூலல்லாஹ் இந்த கூட்டத்துக்கு இந்த தலைவரா போடுங்கிறாங்க. உடனே உமர் கேட்கிறாங்க, அபூபக்கர் அவர்களே நான் என்ன சொன்னாலும் மாத்தி மாத்தியே பேசுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் உனக்கு மாத்தமாவெல்லாம் பேசுறேன், எது கரெக்டா அதை நான் என்ன செய்யறேன் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்துடுறாங்க. நபிகள் நாயகம் வந்ததை கவனிக்காம கூட இந்த உம்மத்திலேயே மிகச்சிறந்த அந்த இரண்டு சஹாபாக்களும் வாய் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய முகம் அப்படி என்ன செஞ்சிருது, சிவந்து விடுகிறது. சிவந்த உடனே அதை கவனிச்சவங்க என்ன செஞ்ச நிப்பாட்டிடுறாங்க. நிறுத்தின பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தி நபி, ஈமான் கொண்டவர்களே நபியுடைய சப்தத்தை விட உங்கள் சப்தத்தை நீங்க உயர்த்தாதீர்கள். என்ன அர்த்தம் இதுக்கு, சப்தத்தை உயர்த்தாதீங்க சொன்னா ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை யார் தான் தீர்வு சொல்லணும், நபிகள் நாயகம் தான் செய்யணும், தீர்வு சொல்லணும். அந்த தீர்வு சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்துடைய வேலை. நீங்க வந்து என்ன செய்யாதீங்க, நபிகள் நாயகத்துக்கு முந்திக்கிட்டு நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க. பிரச்சனை யார்கிட்ட வைக்கப்படுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை வைக்கப்படுது. அப்ப நீங்க முந்தி கொண்டு பேசுறீங்க. அப்ப நபிகள் நாயகத்துடைய சப்தத்தை விட உங்க சப்தம் உயருது. இனிமே யாரெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது நபிகள் நாயகத்துக்கு முந்திக்கிட்டு பேசுறாங்களோ அவங்களுடைய எல்லா அமல்களும் பாழாகி விடும் அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், இறக்கி வைக்கிறான். இந்த ஆயத்துடைய வெளிப்படையான அர்த்தம் என்ன, அல்லாஹ் தஆலா இலக்கியமா சொல்றான், நபியுடைய சப்தத்தை விட உங்கள் சப்தத்தை என்ன செய்யக்கூடாது, உயர்த்தக்கூடாது. நாம கூட படிச்சா என்ன செய்யும், ஏன் அல்லாஹ் நபியுடைய சப்தத்தை கூட உயர்த்தக்கூடாதுன்னு சொல்றான். சத்தத்தை உயர்த்தி பேசுறான், என்ன அவன் செஞ்ச குற்றமா நம்ம என்ன செய்வோம் நினைப்போம். இங்க சப்தத்தை உயர்த்தக்கூடாது என்பது என்ன கருத்துன்னு சொன்னா, ஒரு பிரச்சனை வந்து வைக்கப்பட்டால் அவங்க தான் என்ன செய்யணும், பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும். நீங்க முந்தி கொண்டு சொல்கிறீர்கள். இனிமே யாராவது அப்படி பேச, நபிகள் நாயகம் இருக்கும் போது யாராவது அப்படி பேசினால் அவங்க செஞ்ச எல்லா நல்லதங்களும் பாழாகி விடும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் ஆயத்தை இறக்கி வைக்கிறான். இறக்கி வைத்தவன ரெண்டு சஹாபாக்களும் அழுது அழுது அல்லாஹ் நினைச்சாங்க, தௌபா செய்றாங்க. அல்லாஹ் அவங்க மன்னிச்சிட்டான், அவங்க சொர்க்க நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள். அப்போ இந்த வசனம் இறங்கியது வந்து ஒரு சஹாபிக்கு இந்த சம்பவம் எல்லாம் தெரியாது, சாபித் பின் கைஸ் அவங்களுக்கு. இந்த சஹாபி என்ன செய்வாங்க, எப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அவையில இருப்பாங்க. இந்த வசனம் இறங்கின பிறகு இந்த சஹாபி ஆளை காணும்.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்றாங்க, சாபித் வருவாரு, அவர் ஆளை காணாமங்கிறாங்க. அப்ப சாயித் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அவங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க தான், நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சஹாபாக்கள் வந்து ஒரு ஆள் வரடவனே செஞ்சிடும், தெரிஞ்சு போயிடும். எல்லாம் கரெக்டா தொழுகைக்கு என்ன செய்வாங்க, ஆஜராயிருவாங்க, எல்லா தொழுகைக்கும் ஆஜராயிருவாங்க. என் பக்கத்து வீட்டுக்காரர் தான், நான் போய் அவரை விசாரிச்சுட்டு வரேங்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி போய் விசாரிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, உடல்நிலை சரியில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ் சொல்லிட்டான், நபியுடைய சத்தத்தை விட உங்க சத்தம் நீங்க என்ன செய்யாதீங்க, உயர்த்தாதீங்க. அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன் தொண்டை இயற்கையிலே கனமான தொண்டை, நான் மெதுவா பேச என்ன செய்யும், சப்தம் வந்து பயங்கரமா கேட்கும். அப்ப நான் நரகவாசி ஆயிட்டேனே, நான் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்து ஏதாவது ஒரு பேச்சு நான் பேச போய் என் சப்தம் ரசூலுல்லாஹ்வுடைய சப்தத்தை விட உயரமாக இருந்தால் நான் நரகத்துக்கு போய் பயமா இருக்கு, நான் என்ன செய்ய முடியாது, பள்ளிவாசல் அதான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே சாயித் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, நபிகள் நாயகிட்ட வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே பிரச்சனை இதுதான், அல்லாஹ் சொல்லிட்டான், சப்தத்தை வந்து உயர்த்தி பேசாதீங்க, அல்லாஹ் சொல்லிட்டான். அவர் தொண்டை வந்து இயற்கையிலே கனமான தொண்டை, அவர் பள்ளிவாசல் வந்து உட்கார்ந்தா ஏதாவது பேச ஏற்பட்டால் உங்க சப்தத்தோட அவங்க சப்தம் என்ன செய்யும், கனமா இருக்கும். அதனால அவங்க என்ன செய்யல, பள்ளிவாசலுக்கு வரலங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அவருக்கு சொர்க்கம் என்று நீ அவருக்கு என்ன செய், நன்மாராயம் சொல் அப்படிங்கிறாங்க. அந்த சஹாபிக்கு என்ன செஞ்சிருது, சொர்க்கத்து நன்மாராயம் கிடைச்சது. உலகத்துல உயிரோடு வாழும் போதே இந்த சாயித் ரலியல்லாஹு அவங்க போய் செய்றாங்க, சாபித் பின் கைஸ வந்து உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொர்க்க நன்மாராயம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பள்ளிக்கு என்ன செய்றாங்க, அழைச்சிட்டு வர்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு சஹாபாக்கள் வந்து அவங்க தவறாத்தான் வழங்கினாங்க. தவறா விளங்கியது காரணம் என்ன, மறுமையினுடைய பயம். ஆக நம்மளை பாதிச்சிடக்கூடாது, மறுமையில நமக்கு என்ன செய்யக்கூடாது, நமக்கு தண்டனை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி நபிகள் நாயகத்துடைய சொல்லையும் அல்லாஹ்வுடைய சொல்லையும் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பின்பற்றி இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது போன்று எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் காபு இந்த தபூக் யுத்தம் நடக்குது பாருங்க, தபூக் யுத்தம் நடக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 3 சஹாபாக்களை ஊர் விளக்கம் செஞ்சு வைக்கிறாங்க. 3 சஹாபாக்களை ஊர் விளக்கம் செஞ்சு வைக்கும் பொழுது எந்த சஹாபியும் பேசல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இடையில வந்து உத்தரவு போடுறாங்க, எல்லா சஹாபாக்களோடையும் அவங்க மனைவி மேல இணைஞ்சிருக்கிறாங்க. இணைஞ்சிருக்கும் நபிகள் நாயகம் உத்தரவு போடுறாங்க, அந்த கஅப் இப்னு மாலிக்கு போய் சொல்லுங்க மனைவியோட சேர்ந்து இருக்க கூடாதுன்னு சொல்லி. அப்ப அந்த சஹாபி வர்றாங்க, அந்த கஅபுடைய செய்தியை சொல்ல வர்றாங்க, யவ்முருக்க அன் தஅதஸில இம்ராஅத்தக், நீ உன்னுடைய மனைவியை விலகி இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னவன கஅப் கேட்கிறாங்க, இந்த 2 வார்த்தை இருக்கு, மனைவியை நீங்க இருக்கணும்னு சொன்னா யதார்த்தமா என்ன செய்யுது, பிரிஞ்சிருக்கிறது. இன்னொன்று என்னது, அவங்கள தலாக் விடுறது. அப்ப கஅப் கேட்கிறாங்க, தள்ளி கூஹா, தலாக் விட்டுறவா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, மாதா ஃபஅலு, தலாக் விடவா வேற என்ன செய்யணும் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து மனைவியை நீங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீங்கன்னு சொன்னா அவங்க தலாக் விட வேற என்ன செய்ய, இல்ல நீங்க வந்து அவங்கள வந்து இல்லற வாழ்க்கை ஈடுபடாமல் நீங்க தனியா மனைவிட்ட கூட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுங்கிற செய்தியை வந்து அந்த அறிவிப்பாளர் சொல்லிட்டு போறாரு. இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் சொல்லி. அப்ப எந்த அப்ப கஅப் இப்னு மாலிக் அவங்க மனைவியை பிரிஞ்சிடுறாங்க. மனைவியை பிரிஞ்சவன சில சொந்தக்காரங்க ஐடியாவெல்லாம் கொடுக்குறாங்க. ஹிலால் இப்னு உமையா நபித்தோட இருந்தார், அவர் வந்து வயசான நபித்தோழர். நபிகள் நாயகம் மனைவியை பிரியன்னு சொன்னவன அந்த நபித்தோழர் சொன்னாரு, எனக்கு மனைவியை பிரிய முடியாது, எனக்கு வந்து அவங்க தான் ரொம்ப வயசாகி போச்சு, எனக்கு அவங்க இருந்தாதான் எனக்கு துணையா இருக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து ஹிலால் இப்னு உமையா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. சொன்னவன அவங்களுக்கு மட்டும் என்ன செய்றாங்க, மனைவியோடு இருப்பதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. அது மாதிரி நீ என்ன செய்ய, நபிகள் நாயகத்தை அனுமதி கேளு, மனைவியை பிரிஞ்சு இருக்க முடியாது, ஏதாவது பொய்யை சொல்லி கேளுங்கிறாங்க. அப்ப கஅப் சொல்றாங்க, அந்த 3 பொய் சொன்னதுக்கு உண்மையை சொன்னாங்க பாருங்க, உண்மையை சொல்லும் போது கஅப் சொல்றாங்க, நான் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்கள் எல்லாம் போய் பொய்யை சொல்லி என்ன செய்றாங்க, அவங்க வந்து ரசூலுல்லாஹ் வந்து அவங்க மன்னிச்சு விட்டுறாங்க. நான் எனக்கும் இந்த உலகத்திலேயே சூப்பரா பொய் சொல்ல எனக்கும் தெரியும். கஅப் சொல்றாங்க, எனக்கு இந்த வாத திறமை எனக்கு என்ன செய்யுது இருக்குது, எனக்கு நல்ல பொய் சொல்ல தெரியும். இப்ப நான் நபிகள் நாயகத்தை போய் என்ன செய்வேன், அற்புதமா என்னுடைய வாத திறமையை பயன்படுத்தி மக்களால் நம்பக்கூடிய அளவுல நான் ஒரு பொய்யை சொல்லி நபிகள் நாயகம் மன்னிச்சு விட்டுருவாங்க. மன்னிச்சு விட்ட பிறகு என்னுடைய விஷயத்திலே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைத்து விட்டால் நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க என்னுடைய விஷயத்துல வந்து எந்த விதமான ஒரு குறையும் அல்லாஹ் இறக்கி வைத்து விடக்கூடாது, எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, நபிகள் நாயகம் மனைவியை பிரிங்கன்னு சொன்ன செஞ்சிடறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை மதிச்சு மனைவியை பிரிஞ்சிடறாங்க. அதுக்கு பிறகு உலகத்து நபிகள் நாயகம் கஅப் இப்னு மாலிக் அவர்கள் உண்மையாளர் தான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்க சொன்னதை மெய்ப்படுத்தி அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி வைக்கிறான். நபிகள் நாயகம் கஅப் அழைக்கிறாங்க, கஅப் இப்னு மாலிக் அவர்களே
நீங்க உண்மையை தான் சொல்லுங்கள் என்று என்ன செய்து விட்டது, குர்ஆன் ஆயத்தை வந்து இறங்கி விட்டது. அப்ப காஃப் சொல்றாங்க, இந்த உலகத்துல என்னை உண்மையாளர் என்று சொல்லி ஒரு வசனம் இறங்கிய பிறகு நான் செய்ய மாட்டேன், உலக வாழ்நாள்ல பொய்யே சொல்ல மாட்டேன் என்று அவங்க என்ன செய்றாங்க, முடிவெடுக்கிறாங்க. அப்ப எந்த அளவு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்புறாங்கன்னு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியை பிரிங்கன்னு சொல்றாங்க, மனைவியை தலாக் கூட வேண்டுமா, அதற்கு கூட நான் செய்ய தயார் என்று அந்த நபி தோழர்கள் இருந்த அந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அது போன்று தாரமீல ஒரு சம்பவம், அதாவது புகாரி முஸ்லிம் போன்ற பல கிரந்தங்கள்ல இடம்பெற்று, சஹாபாக்களுக்கு வந்து சாப்பிடுறது சாப்பாடுலாம் கிடையாது. இந்த கடுமையான வறுமை இருக்கும் போது இந்த ஹந்தக் யுத்தத்துல வந்து பயங்கரமா அகழ் தோன்றாங்க. அகழ் தோன்றும் போது கடுமையான வறுமை, நிறைய சஹாபாக்கள் சாப்பாடு கிடையாது. அப்போ ஒரு பாறையை வந்து உடைக்க முடியல. உடைக்க முடியாம இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஒரு ரசூலுல்லாஹ் தகவல், அல்லாஹ்வின் தூதரே நாங்கெல்லாம் அகழ் தோண்டிக்கிட்டு இருக்கோம், ஒரு பாறையை வந்து உடைக்க முடியல அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அவங்க வந்து கோடாரியோட வர்றாங்க. கோடாரியோட வந்து நபிகள் நாயகம் பாறை என்ன செய்றாங்க, ஓங்கி அடிக்கிறாங்க. பாறை வந்து என்ன செய்யுது, சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். உடைஞ்சு போனவன இந்த உடைக்கும் போது இந்த சஹாபி என்ன பாக்குறாங்க, நபிகள் நாயகம் வயிற்ற பாக்குறாங்க. வயிற்றுல வந்து சாப்பாட்டுக்கு அந்த வழி இல்லாம வயிற்றுல ரசூலுல்லாஹ் பசியை தாங்கிறதுக்காண்டி ஒரு கல்லை என்ன செஞ்சிருக்காங்க, வயிற்றுல கட்டி இருக்கிறாங்க. வயிற்றுல கட்டினவன என்ன செய்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன், எனக்கு அனுமதி தாங்கங்கறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, வீடு வரைக்கும் போறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. அனுமதி கொடுத்த உடனே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டை வந்து நான் இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்ற பார்த்தா சாப்பாடு இல்லாம வயிற்றுல கல்ல கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப கொஞ்சம் கோதுமை இருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டி, பெட்ட ஆட்டுக்குட்டி இருக்குதுங்கிறாங்க. அப்ப நீங்க கோதுமையை சமைச்சு வை, அந்த ஆட்டுக்குட்டியை வந்து என்ன செய்ய அறுத்து அதனால சால்னா வாக்கி வையுங்கிறாங்க. அப்ப அந்த மனைவி என்ன செய்றாங்க, அத மாதிரி கோதுமையை நல்லா அதை வந்து கோதுமையை நல்லா தெளிச்சு அதை நல்லா பதப்படுத்தி ரொட்டி மாதிரி சுட்டு என்ன செய்றாங்க, வைக்கிறாங்க. ஆட்டை வந்து அறுத்து வைக்கிறாங்க. அறுத்து வச்ச உடனே நீங்க வாங்க, ஒரு 2 பேரும் அழைச்சிட்டு வாங்கங்கிறாங்க. இவர் ரகசியமா ரசூலுல்லாஹ் சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்குது, நீங்க வாங்க 2 பேரும் அழைச்சிட்டு வாங்கங்கிறாங்க. அனஸ் அனுப்பி விடுறாங்க. சொன்னவன என்ன செய்றாங்க, நீங்க 2 பேரும் மட்டும் வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ போய் அந்த பாத்திரத்தை இர்ஜில அஹ்லிக், நீ வந்து வீட்டுக்கு திரும்பி போ, குல்லஹா அந்த வந்து மனைவிக்கு நீ சொல்லி, லா தன்சி அது கெதிர, பாத்திரத்தை செய்யக்கூடாது, திறந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ பாத்திரம் திறக்கவும் கூடாது, ரொட்டி பாத்திரம் திறந்துடவும் கூடாது, அப்படி போய் சொல்லுங்கிறாங்க. எல்லா சஹாபையும் அழைச்சிட்டு ரசூலுல்லாஹ் வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த சஹாபி பாக்குறாங்க, ஆகாடப்பா எல்லாம் போச்சுடா. அப்போ கேக்குறாங்க, மனைவி கேக்குறாங்க, என்ன ஆச்சு, நீ கரெக்டா சொன்னீங்களா? நான் கரெக்டா தான் சொன்னேன், கொஞ்ச நாள் சாப்பாடு இருக்குன்னு சொன்னேன். அப்போ வந்து 2 பேரை மட்டும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன், ரசூலுல்லாஹ் எல்லாரும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு சொன்னியா? சொன்னேன். சொன்ன பிறகு இப்படி சொன்னாங்களா? அப்ப நான் சொன்ன பிறகுதான் இப்படி சொன்னாங்க, தெளிவா சொல்லிட்டேன், அப்ப கவலைப்படாத. நபிகள் தெளிவா சொன்ன பிறகு இப்படி சொன்னா செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அவங்க கரெக்டா தான் செஞ்சிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கரெக்டா வர்றாங்க. அல்லாஹ் ஒரு முஜிஸாவாங்க என்ன செய்யறான், நடத்தி காட்டுறான். நபிகள் நாயகம் பாத்திரத்தை திறக்காம என்ன செய்றாங்க, எல்லா சஹாபாக்களுக்கு ரொட்டி எடுத்து கொடுக்குறாங்க, இறைச்சி எடுத்து வைக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் என்ன செய்றாங்க, வயிறு நிறைய சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க வீட்டுல என்ன செஞ்சிடறாங்க, நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுறாங்க. இந்த சம்பவம் எதை யோசிக்கிறோம், இவர் போய் ரகசியமா சொல்றாரு, ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு இருக்குது, கூட ஒரு ஆளு என்ன செய்யுங்க, அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் சமுதாயத்தை என்ன செய்யறாங்க, அழைச்சிட்டு வர்றாங்க. அப்போ போது பயப்புள்ள ரசூலுல்லாஹ் சொன்னா என்ன செய்யும், சமுதாயத்தை அழைச்சிட்டு வரட்டும், நபிகள் நாயகம் அழைச்சிட்டு வந்தாங்க, நம்ம தெளிவா சொன்னப்போ அழைச்சிட்டு வர்றாங்க, அப்புறம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று நபிகள் நாயகத்துடைய அந்த வார்த்தையை வந்து அவங்க செய்யக்கூடிய செயலை சஹாபாக்கள் எந்த அளவிற்கு மதித்திருக்கிறார் என்பதற்கு நாம் என்ன செய்யறோம், ஏராளமான செய்திகளை பார்க்கிறோம். அப்ப எதற்கு நாம் எடுத்து வைக்கிறோம் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னால் அது என்ன இருக்காது, கண்டிப்பாக அது மிஸ்டேக் இருக்காது, கரெக்டா தான் அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்ப சஹாபாக்கள் அன்றாட வாழ்க்கையில் கூட இந்த அளவுக்கு நபிகள் நாயகத்துடைய சொல்ல மதிச்சிருக்காங்க சொன்னா, இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல் நமக்கு முன்னாடி என்ன செய்து இருக்குது, எத்தனையோ ஹதீஸ்களை பார்க்கிறோம், எத்தனையோ உபதேசங்கள் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நீங்க இப்படி நடந்தா உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும், நீங்க இப்படி நடந்தா உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று எத்தனையோ நபிகள் நாயகத்துடைய சொல்ல நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் என்ன ஒரு கலாச்சாரம் என்று சொன்னால், நபிகள் நாயகத்துடைய சொல்ல வந்து நாம வந்து
நம்ம இஸ்லாத்தை பத்தி பெருமைப்பட்டுக்க தான் பயன்படுத்துறோம். ரசூலுல்லாஹி சொல்ல என்ன செய்யறோம்? எங்க இஸ்லாத்தை மாதிரி இப்படி சொல்ல முடியுமா, இதே மாதிரி ஒரு தலைவர் சொல்ல முடியுமா, இதே மாதிரி ஒரு வேதம் இருக்கிறதா என்று எல்லாருமே இஸ்லாத்தை வச்சு பெருமை அடைவதற்கு தான் அந்த வார்த்தை என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் தன்னுடைய நாவினாலும் கரத்தினாலும் பிற மக்களுக்கு தொல்லை தராதவன் தான் முஸ்லிம் இருக்கு பாருங்க. இது எத்தனை பேர் நம்ம ரசூலுல்லாஹி சொல்ல நம்ம ஃபாலோ பண்றோம்? ரசூலுல்லாஹி எல்லா சொல்லி ஒவ்வொரு வாக்கியத்தை எடுத்து பாருங்க. எத்தனையோ அற்புதமான ரத்தின சுருக்கமான எத்தனையோ நபிமொழிகள் இருக்கு, எத்தனையோ குர்ஆன் வசனங்கள் இருக்கு. ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்தையும் ஒவ்வொரு ஹதீஸையும் நபிகள் நாயகம் சொன்னது உண்மைதான் அப்படின்னு விளங்குறோமா? நபிகள் நாயகம் சொல்லி இருப்பாங்க, ஆனா மனுஷன் கொஞ்சம் பார்த்துதான் நடந்துக்கணும். ஒரு சகோதரர், தௌஹீத் சகோதரர் வந்து பெட்டிக்கடை வச்சிருந்தார். பான்பராக்கு எல்லாமே அந்த கடையில் என்ன செய்யுது இருக்கு. என்னங்க மார்க்கம் ஹராம் இல்லையா பான்பராக் விற்கிற? அவர் பீடி பிடிக்க மாட்டார், அவர் பான்பராக் எல்லாம் போட மாட்டார். இதுதான் நீங்க வியாபாரம் பண்ணி ஹராம் கிடையாதா கேட்டா, இல்ல நாசரு, நம்ம 1400 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி நடக்க முடியுமா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி நடக்க முடியுமா? கொஞ்சம் அப்படி இப்படிதான் செய்யணும், நடக்கணும் என்று அந்த சகோதரர் சொல்லக்கூடிய பதில பாக்குறோம். அப்ப நம்ம உள்ளது என்ன இருக்குது? நபிகள் நாயகம் சொன்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படி என்ன செய்ய முடியும்? நடக்க முடியாது. ஒரு கற்காலம் அவங்க அப்படி நடந்தாங்க, இன்னைக்கு நாம என்ன செய்ய முடியாது, அப்படி நடக்க முடியாது. நாம நினைக்க போய் தான் நமக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் வர்றதை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்துடைய சுன்னாவை நம்ம கரெக்டா பின்பற்றணும் வச்சுக்கிடுங்க, நமக்கு எந்த விதமான பாதிப்பு என்ன செய்யாது, வராது. நமக்கு எந்த விதமான ஆபத்து நமக்கு என்ன செய்யாது, வராது. அப்ப நபிகள் நாயகத்துடைய சொல்லு உண்மை நாம என்ன செய்ய நம்பணும். அதை வச்சு பெருமை அடிக்கிறதுக்கு அதை பெருமை அடிக்கணும். எங்க மார்க்கத்தை மாதிரி வருமானு சொல்லணும், எங்க குர்ஆன மாதிரி வருமானு சொல்லணும். எங்க குர்ஆன மாதிரி வருமானு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம குர்ஆனை பின்பற்றணும், நம்ம ஹதீஸை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றணும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, யாருடைய உள்ளத்தில் கேடுகட்ட கவிதைகள் நிரம்பி இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் சீல்சலம் நிரம்பி இருக்கக்கூடிய உள்ளம் அதை விட சிறந்தது. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், மௌலூதுக்கு இந்த ஹதீஸை பயன்படுத்தணும். மௌலூதுக்கு மட்டுமா இந்த ஹதீஸ்? மற்ற சினிமா பாட்டுக்கும் சேர்த்துதான். மௌலூதுக்கு மட்டும் இந்த ஹதீஸ் கிடையாது. கேடுகட்ட கவிதை மௌலூது மட்டுமா? எல்லா சினிமா பாட்டும் என்னதான்? கேடுகட்ட கவிதை தான். நாம மௌலூது குப்பை புக்கை தூக்கி எரிஞ்சாலும் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வீட்டுல சினிமா பாட்டு சிடி அடுக்கி வச்சிருக்கோம், லேப்டாப்ல எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். அப்ப ரசூலுல்லாஹி சொல்ல நாம என்ன செய்ய மாட்டோம்? மதிக்க மாட்டோம். நம்ம உள்ளத்துல எத்தனை கேடுகட்ட கவிதைகள் நாம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப எப்படி செஞ்சு பாருங்க, நம்ம எத்தனை விஷயம் நாம தப்பு செய்யறோம். அப்படி நம்ம ரசூலுல்லாஹி சொல்ல நம்ம என்ன செய்யணும்? அவங்களுடைய சொல்ல இன்னும் சஹாபாக்கள் வாழ்க்கையில ஏராளமான சம்பவங்கள் ஒரு ரசூலுல்லாஹி சுன்னத்துக்கு மாற்றமா நடந்ததைக்காண்டி என்ன எந்த அளவு சமுதாயத்தை எதிர்த்து நின்றார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே நபிகள் நாயகத்துடைய வார்த்தையை நாம் மதித்தால் நமக்கு இந்த உலகத்தில் என்ன கிடையாது? துன்பம் கிடையாது. மறு உலகத்தில் என்ன கிடையாது? துன்பம் கிடையாது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் நபிகள் நாயகத்துடைய சொல்ல வந்து நம்ம மதித்து பின்பற்ற வேண்டும்.